ஹாய், நான் உங்கள் வைல்டு பிரின்சஸ். அனைவருக்கும் இனிய உலக கவிதை தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நான் என்னோடய கவிதையை தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். கவிதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அதை பற்றின ஒரு சின்ன அறிமுகத்தை நான் சொல்கிறேன். ஒரு பெண் ஜெயிக்கணும், வாழ்க்கையில் முன்னேறணும், இல்லை அடுத்த கட்டத்தை நோக்கி அவள் போகணும் அப்படின்னா வீட்டில் ஆரம்பிக்கிற இடைஞ்சல் எங்கே போய் நிற்கும்னா, நமக்கு நல்லது பண்ணுறேன், கரிசனை காட்டுறேன், அக்கறை வைக்கிறேன் அப்படிங்கிற பேரில் அவளை சுயமாக யோசிக்க விடாமல், சுய சிந்தனையில் உருவாகணும்னு அவளை நினைக்க விடாமல், அதாவது உடனேலாம் இப்போ என்ன மாதிரி ஆட்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீ இதை செய்யாத, அதை செய்யாத அப்படின்னு சொன்னால் அதைத்தான் செய்வேன். இப்போ என்னைய மாதிரி ஆட்களை டீல் பண்ணுறதுக்கு அவங்க ஒரு மெத்தட் வச்சுருப்பாங்க. என்ன மெத்தட் வச்சுருப்பாங்க? ஏம்மா உனக்கு நான் நல்லது தாம்மா சொல்கிறேன், உனக்கு போய் நான் கெடுதல் நினைப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நல்லது மாதிரியே நம்ம மேலே அக்கறை இருக்க மாதிரியே சில கெடுதலை நமக்கு செஞ்சுட்டு இருப்பாங்க. ஸோ ஆனால் அதையெல்லாம் தாண்டி தான் இன்றைக்கி நான் கவிஞராக இன்றைக்கி உங்ககிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். இந்த கவிதையை என் சொந்த அனுபவத்தில் ஆல்ரெடி பட்ட அடியிலிருந்து எழுதினது. வாங்க கவிதைக்குள்ளே போகலாம். பெரும் குற்றங்களில் ஒன்று கவிதை. புதிய கதைகளை புனைபவர்கள் எல்லா ஊரிலும் இருக்கிறார்கள். அவ்வளவு பரிச்சயமில்லை என்றாலும் நமது கதையையும் கட்டிவிடுகிறார்கள். அதில் சில கரிசனைகளுக்கு நமக்கு நல்லது செய்யாவிட்டால் தூக்கமே வராது போலும். நம்மீது அக்கறை கொள்ள இவ்வூரில் எத்தனை பேர் கிளம்புகிறார்கள். என் மீது எனக்கில்லாத அக்கறை தெருமுனை டீ கடைக்காரனுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறது. அதில் ஒரு அக்கறை இப்படி சொல்கிறது: கவிதை எழுதுவதற்கு அவள் சிலியில் பிறந்திருக்க வேண்டும், காதல் செய்வதற்கு அவள் பாரிஸில் வளர்ந்திருக்க வேண்டும் என. கவிதை செய்வது கொலை செய்வதற்கு ஈடான குற்றமென கருதிய ஊர் நாட்டாமை என்னை 12 மணி நேரம் மரத்தில் கட்டி வைத்து விட்டார். கவிதை எழுதுவதற்கு காதலிக்க வேண்டும் என்பது உண்மை என கருதிய சிலர் காதலிக்க கூடாது என சத்தியம் பெற்றுக்கொண்டனர். அப்பாவின் அலுவலக நண்பர் வீட்டில் மாடு வளர்க்கிறார் போலும். 2 சரடுகளை கொடுத்தனுப்பியுள்ளார். அதில் ஒன்று மஞ்சள் சரடு. ஆனால் ஊரான் தோட்டத்தில் மேயும் அவர் வீட்டு கன்று பற்றி அவருக்கு தெரியாது. இப்போது அவிழ்ந்து கொண்டேன். நீங்கள் சரடு போட நான் மாடு இல்லை, சிங்கம். இப்போது கர்ச்சிக்க வேண்டும், அல்லது ஓங்கி பேச வேண்டும், அல்லது படிக்காத என் தாய்க்கு என் கவிதைகளை விளக்க வேண்டும். இவங்கெல்லாம் இங்கே எப்படி சொல்ல, இவங்களெல்லாம் நம்ம கண்டுக்கக்கூடாது. நல்லது பண்ணுறேன்னு சொல்லிட்டு நமக்கு இது கெடுதல் தான் பண்ணி விட்டு போவாங்க. அதை நல்லது மாதிரியே கொண்டு போய் பண்ணுவாங்க. அதில் கல்யாணம் கூட ஒரு விதமான கெடுத்து விடுற வேலை தான். அதாவது என் தியாகம் பண்ணி அதை கெடுத்து விடுவோம், அது நல்லது பண்ணுற மாதிரியே கெடுத்து விடுவோமே அப்படின்ற ஒரு மெத்தடு தான். இப்போ வேறு கல்யாண தொல்லைகள் வேறு அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கு. எவன் என்னென்ன வேலை பார்த்துட்டு சைடில் வேலை பார்த்துட்டு இருக்கான்னு தெரியல. எப்படியாவது அதிலேருந்து தப்பிச்சிடணும். அனைவருக்கும் மறுபடியும் இனிய கவிதைகள் தின நல்வாழ்த்துக்கள். எவனும் என்னமும் சொல்லிட்டு போட்டோம், நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் மக்களே.